இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் மன ஆரோக்கியம் அந்த தலைப்பை தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது பயப்படுவது. பயம் நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்தில் இருக்க தான் செய்யும். அதுவும் குறிப்பாக நம்ம எதிர்காலத்தை குறித்த பயம் ரொம்பவே மோசமானது. அதை நம்ம மனசை அப்படியே ரொம்ப சோர்ந்து போக வச்சிரும். நாளைக்கு என்ன நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளை ரொம்பவே கஷ்டப்படுத்தும். இயேசு கிறிஸ்து சீசர்கள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, தேவன் உங்களை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. அதே தான், நம்முடைய எதிர்காலத்தை நாம் தேவனுடைய கரத்தில் கொடுக்க வேண்டும். அப்போ நமக்குள்ள அந்த பயம் இருக்காது. எதிர்காலத்தை குறித்த அந்த பயம் நமக்கு நிச்சயமாகவே இருக்காது. இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்போது நம்முடைய நிகழ்ச்சியில் யார் கண்டுபிடிங்க பகுதி வாங்க பார்க்கலாம். தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் ராஜாவின் இடத்தில் போய் தன்னுடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணின அந்த வீரமான ராணியின் பெயரை கூறுங்கள். ஆப்ஷன் ஏ தேபோரால், ஆப்ஷன் பி எஸ்தர், ஆப்ஷன் சி மரியாள், ஆப்ஷன் டி ரூத். இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். உங்களுடைய பதில்களை தெரிந்து கொள்வதற்காக நாங்கள் ஆர்வத்தோடு காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கூட ராஜேஷ் அவங்க இருக்காங்க. அவங்களுடைய சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம் இருந்திருக்கு. இவங்க தந்தையுடைய மரணம், குடும்ப பொறுப்பு, பண பிரச்சனை, இப்படி எல்லா விதமான காரணங்களாலும் இவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் வந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி அந்த பயம் அவங்கள விட்டு போச்சு, எப்படி அவங்க ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். ராஜேஷ் லால் சிறுவனாக இருந்தபோது அவருடைய தந்தை இறந்து விட்டார். அதனால் அவர் மிகவும் தனிமையை உணரத் தொடங்கினார். நான் ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருந்தேன். எப்படி இருக்க போகிறேன், எங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து கிடைக்கும், எப்படி ஸ்கூல் போகிறது, படிக்கிறதுன்னு கவலைப்பட ஆரம்பித்தேன். இப்படி இந்த கவலைகள் என்னை ரொம்பவே நிம்மதி இல்லாமல் ஆக்குச்சு. அதனால் நான் எப்பவும் தனிமையே உணர ஆரம்பித்தேன். இதனால் எனக்கு கவலை அதிகமாயிடுச்சு. சில நாட்களுக்கு பிறகு குடும்பத்தின் செலவுகளை பார்த்துக் கொள்வதற்காக அவருடைய தாயார் அருகில் உள்ள வீடுகளில் வேலை செய்ய ஆரம்பித்தார். 5ஆம் வகுப்பிற்கு பிறகு அவர் தன்னுடைய படிப்பை நிறுத்திவிட்டு தன்னுடைய சகோதரனை பார்த்துக் கொள்ள தொடங்கினார். எங்களை பார்த்துக்கிறவங்க, எங்களை புரிஞ்சுக்கிறவங்க, எங்களை பற்றி கவலைப்படுறவங்க யாருமே இல்லைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாங்கள் ஒரு ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். என்னுடைய தம்பியை பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்களோட அம்மா எங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படியே எனக்கு 12 வயசு ஆயிடுச்சு. அதற்கு பிறகு வேலை தேடி ராஜேஷ் டெல்லியில் இருக்கும் தன்னுடைய அக்காவின் இடத்திற்கு வந்துவிட்டார். இங்கு வந்து ஒரு ஷூ கம்பெனியில் வேலை செய்ய தொடங்கினார். என்னுடைய உறவினர் மது குடிப்பார், வீட்டில் சண்டை போடுவார். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் என்கிட்டையும் அப்படி தான் நடந்துக்கிட்டாரு. என்னை திட்டி அடிக்க கூட ஆரம்பித்தார். எனக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி இருந்துச்சு. வாழ்க்கையில் கவலை, துக்கம் இதெல்லாம் அதிகமாயிடுச்சு. கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை, நிம்மதியும் இல்லை. எதிர்காலம் எங்களுக்கு இருக்கிற மாதிரியே தெரியல. ஒரு 18 வயசுக்கு அப்புறம் நான் வேலையை கற்றுக்கிட்டேன். நான் தனியாக தான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். குடும்பத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்க ஆரம்பித்தேன். இந்த நிலையில் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு 6 வருஷம் போச்சு. அப்போ எனக்கு 24 வயசாச்சு. அப்போவும் நான் இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குடும்பத்துக்காக பணம் சேர்க்க ஆரம்பித்தேன். இந்த நேரத்தில் அவர் ஒரு நபரை சந்தித்தார். அந்த நபர் ஜெப கூட்டத்தில் பங்கெடுக்க இவருக்கு அழைப்பு தந்தார். பிறகு ராஜேஷ் அங்கு போன போது மிகவும் ஆச்சரியப்பட்டார். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதோட அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. அதை கேட்ட உடனே என் மனசில் ஒரு பெரிய நிம்மதி வந்துச்சு. அந்த நேரத்தில் ஒரு சகோதரர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி செய்தி தர தொடங்கினார். அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிஞ்சதுனாலும் ரொம்ப புரியலை. அதுக்கப்புறம் சில பேர் என்கிட்ட பேசினாங்க. என் பேரை கூட கேட்டாங்க.
எந்த விஷயத்துக்காக நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்துச்சு, வித்தியாசமாக கூட இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்ன யாருமே இப்படி என்கிட்ட கேட்டதில்லை. இதற்கு பிறகு அவர் பைபிள் வாசிக்க தொடங்கினார். மேலும் ஜெப கூட்டங்களுக்கு போகத் தொடங்கினார். அதுக்கப்புறம் நான் பெரிய பெரிய மீட்டிங்குக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். அந்த ஜெபம் பண்ணும்போது ஜனங்க ரொம்ப சுகமானாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து அவங்களோட சாட்சிகளை கேட்டு என்னுடைய நம்பிக்கை தொடர்ந்து அதிகமாச்சு. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய கட்டாயத்துக்கு நான் ஆளானேன். இப்படி ஆண்டவர் மேலே நான் வச்ச நம்பிக்கை தொடர்ந்து அதிகமாச்சு. அதோட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுசாக என் வாழ்க்கையில் நான் ஏற்றுக்கிட்டேன். சின்ன வயசுல இருந்து எதிர்காலத்தை பற்றின என் வாழ்க்கையில் இருந்த கவலை அது ஏதோ ஒரு விதத்தில் குறைஞ்சிக்கிட்டே போகிறத நான் உணர ஆரம்பித்தேன். எதிர்காலத்தை பற்றி இருந்த அந்த பயத்தோட இடத்தை சந்தோஷமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சமாதானமும் என்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கிச்சு. எதிர்காலத்தில் என்ன நடக்கும்னு நினச்சி இப்போ கொஞ்சம் கூட எனக்கு கவலை கிடையாது. இதை பற்றி நினச்சிக்கிட்டு ஆண்டவர் இயேசுவுக்குள்ள நான் வளர்ந்துக்கிட்டே இருந்தேன். தொடர்ந்து வளர்ந்தேன், தொடர்ந்து முன்னேறினேன். வேற எதை பற்றியும் எனக்கு சிந்தனையும் கிடையாது, கவலையும் கிடையாது. ஒரு நாள் அவர் பைபிள் வாசித்துக் கொண்டிருந்த போது ஒரு வசனம் அவருக்கு மிகவும் தன்னம்பிக்கையை தந்தது. ஒரு நாள் நான் பைபிள் படிச்சுக்கிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு வசனம் கிடைச்சிது. யோவானின் புத்தகத்தோட 1வது அதிகாரம் அதோட 12வது வசனத்தில் இப்படி எழுதியிருக்கு: அவர் மேல் விசுவாசம் வைத்தவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதாவது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷத்தை தந்துச்சு. ஏன்னா என்னுடைய சின்ன வயசுலேயே என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாங்க. அவங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. இருந்தாலும் கூட எனக்காக யாருமே இல்லையான்னு சின்ன வயசுல இருந்தே நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது தேவன் நம்மோட ஆவிக்குரிய தகப்பன்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எப்பவுமே நம்ம கூட இருக்காரு. அதை படித்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். இப்போ நான் தனியாகவே இல்லை. என்னுடைய தேவன் அவர் எனக்கு தந்தையாக இருக்காருன்னு நினச்சி எனக்குள்ள பெரிய சந்தோஷம் வந்துச்சு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது. என்னுடைய குடும்பத்தில், என் வேலையில், அதுலேயும் குறிப்பாக எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிற கவலை எனக்கு இப்போ இல்லவே இல்லை. அதனால் நான் ஊழியம் செய்ய போனேன். ஊழியம் செய்ய நேரம் செலவு பண்ணேன். 2007 2024 வரைக்கும் இப்போ நான் குடிசை பகுதியில் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது மாதிரி என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்த பற்றியும் உண்மையாகவே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நன்றி ராஜேஷ், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தந்தையுடைய அன்பு கிடைக்கல, வழிகாட்டுதல் கிடைக்கல, ஆனால் இன்னைக்கு தேவனுடைய சந்தோஷமும் சமாதானமும் உங்களை மாற்றி இருக்கிறது அப்படின்னு கேட்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ராஜேஷுடைய சாட்சி உங்களுக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேவன் உங்களுக்கும் அதே மாற்றத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நமக்குமே எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருக்கத்தான் செய்யுது. நான் ரீசெண்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறவங்க கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு வியாபாரம் பண்ணும்போது மக்களை பயமுறுத்துனா சீக்கிரம் வியாபாரம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எப்படி அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இப்போது நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் காட்டினீங்க அப்படின்னா, அதனால் நீங்கள் இந்த பாலிசி எடுங்க அப்படின்னா அவங்க எடுத்துருவாங்களாம். நீங்கள் இல்லைன்னா உங்கள் குடும்பத்துக்கு வேறு எந்த உதவியுமே கிடைக்காதுங்க. இந்த பாலிசி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அது உதவி அப்படின்னே அந்த பயம் அவங்க நினச்சி பார்க்கும்போது ஒரு பயம் வருமா, உடனே அதை எடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த பொருளை வைங்க, அப்போது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை காட்டுறாங்க. இல்லைன்னா இதை செய்யுங்க, இதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு பயத்தை காட்டிட்டாங்கன்னா மக்கள் அந்த பயத்தில் என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த பொருளை வாங்கிடுவாங்க, உடனே அந்த செயலை செஞ்சுருவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், அது உண்மைதானே. மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு பயத்தை நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்க அதுக்கு என்ன பொருள் உண்டோ அதை தேட ஆரம்பிச்சிடுறாங்க தானே. ஆனால் தேவன் இந்த பயத்தை விரும்பவில்லை. நம்ம பயப்படுறத தேவன் ஒரு காலம் விரும்புவது அல்ல. அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு பலமுள்ள ஆவியை தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மருத்துவ ரீதியாக நம்ம எதிர்காலத்தை குறித்து பயப்படுவதை குரோனோஃபோபியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம். அந்த எதிர்காலத்தை குறித்த பயம் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் வர ஆரம்பிக்கும். உங்களால் சரியாக யோசிக்க முடியாது. ஒவ்வொரு அடியையும் நீங்கள் பார்த்து பார்த்து பயத்தோடையே வைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் அந்த எதிர்காலத்தை குறித்த அந்த பயம் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும்.
நம்ம பைபிளில் ஆகாய் புஸ்தகத்தை பார்க்குறோம். 2 அதிகாரம் தான் அந்த ஆகாய் புஸ்தகத்தில் இருக்குது. அந்த ஆகாய் அதிகாரம் ரொம்ப பவர்ஃபுல்லான அதிகாரம். அதில் இருந்து ஒரு அழகான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆகாய் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன். தேவன் இந்த வாக்கை நம்ம கிட்ட தான் சொல்றாரு. இந்த வாக்கை நம்ம முழுமையா அப்படியே பிடிச்சுக்கணும். நான் இன்று முதல் உன்னை ஆசிர்வதிப்பேன். இந்த வாக்கை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா எதிர்காலத்தை குறித்த பயம் உங்களை விட்டு நீங்கி போகும். இப்படி தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்ம அடிக்கடி படித்து ஞாபகத்துக்கு கொண்டு வரும்போது நம்ம எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மளை விட்டு அப்படியே நீங்கி போகும். நம்மளுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கையில் பிரகாசமாக பாதுகாப்பாக இருக்கும். இது தேவன் நமக்கு தரக்கூடிய வாக்கு. தேவன் என்றும் வாக்கு மாறாதவர். அதை என்றைக்குமே நம்ம மறந்துடவே கூடாது. நம்ம தேவனுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துட்டோம் அப்படின்னா எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு வரவே வராது. அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். நம்ம ஜெபத்தில் தான் ஆண்டவர் கூட பேச முடியும். அவர் பேசுவதை நாம் கேட்க முடியும். இதுக்கு டெய்லி நம்ம ப்ரேயர் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்படுகிறது அப்படின்னா நீங்கள் எங்களுடைய CBN ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு ஆலோசனை தேவைப்படுகிறது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/cbnspecialoffers. உங்களுக்காக ஜெபிக்க ஆலோசனை வழங்க நாங்கள் தயாராக காத்துக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களுக்காக ஒரு அழகான ஆராதனை பாடல் வருது. வாங்க பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. மன ஆரோக்கியம் அந்த தொடரில் இன்றைக்கி நம்ம எதிர்காலத்தை குறித்த பயம் அதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம எதிர்காலத்தை குறித்த பயம் நம்ம விட்டு நீங்கி போகணும்னா நம்மளுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு இருக்காது. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்காக அதை நான் வாசிக்கிறேன். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். தேவன் நமக்காக ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வசனத்தில் பார்க்குறோம். அதுவும் நம்முடைய நல்லதுக்காகவும் நம்முடைய வெற்றிக்காகவும் அந்த திட்டம் இருக்குது. இதை கேட்கும்போதே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இல்லையா? தேவன் நமக்காக ஒரு வெற்றியை தரக்கூடிய திட்டமாக நமக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை நாம் அவர் கையில் ஒப்பு கொடுப்பது தான் அதற்கு சிறந்த வழியாக இருக்கும். அப்போ நமக்கு எதிர்காலத்தை குறித்த அந்த பயம் நமக்கு இருக்கவே இருக்காது. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு அழகான ஆராதனை பாடல். வாங்க பார்க்கலாம். की होवे मदसराय
सबके घर में होवे सिताई, सबके घर में होवे सिताई, उसकी हमदो सना, उसकी हमदो सना, हमेशा रब की होवे सना, रब की होवे सना, हमेशा रब की होवे सना। जय के जोसेफ को नरसिंहे, जय के जोसेफ को नरसिंहे, पर्वत बीन बजा, पर्वत बीन बजा, हमेशा रब की होवे सना, रब की होवे सना, हमेशा रब की होवे सना। दादा साजो बरा निचेड़ो, दादा साजो बरा निचेड़ो, डफ और तबला बजा, डफ और तबला बजा, हमेशा रब की होवे सना, रब की होवे सना, हमेशा रब की होवे सना। बांसुरी पर सुना सुरे सुरीली, बांसुरी पर सुना सुरे सुरीली, जन जन झांझ बजा, जन जन झांझ बजा, हमेशा रब की होवे सना, रब की होवे सना, हमेशा रब की होवे सना। कामों में है वो कैसा कादिर, कामों में है वो कैसा कादिर, उसकी कुदरत अता, उसकी कुदरत अता, हमेशा रब की होवे सना, रब की होवे सना, हमेशा रब की होवे सना। सारे मिलकर ताली बजाओ, सारे मिलकर ताली बजाओ, गाओ रब की सना, गाओ रब की सना, हमेशा रब की होवे सना, रब की होवे सना, हमेशा रब की होवे सना, रब की होवे सना, हमेशा रब की होवे सना, रब की होवे सना, हमेशा रब की होवे सना। ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. உங்களுக்கு இதே மாதிரி பாடல்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே இதே மாதிரி பாடல்கள் நிறையா இருக்குது. மறக்காமல் நம்முடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அது காட்டும். அங்கே உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ண முடியும். உங்ககிட்டயும் இதே மாதிரி பாடல்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தரலாம்.
அதற்கு நீங்கள் எங்களுடைய வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். எங்களுடைய வெப்சைட் www.cbnindia.org/give-to-cbn. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்வு பார்வையாளர்கள், இன்னைக்கு நீங்க புதிய வாழ்வு குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை நாங்க வரவேற்கிறோம். நீங்க புதிய வாழ்வு நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொரு வீட்டுக்கும் எடுத்துக்கிட்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களுடைய பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி இன்னைக்கே ஒரு புதிய வாழ்வு குடும்பத்துல எங்களோட இணைஞ்சிருங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய மன ஆரோக்கியம் தொடரில் எதிர்காலத்தை குறித்த பயத்தை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் நாம் கொடுக்கும்போது எதிர்காலத்தை குறித்த பயம் நம்மை விட்டு நீங்கி போகும். இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைத்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்போ நம்ம இளைஞர்களை சந்திக்க போகிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படி எதிர்காலத்தை குறித்த பயத்திலிருந்து அவங்க ஜெயிச்சாங்க, எப்படி அவங்க மன ஆரோக்கியத்தின் போராட்டத்தில் ஜெயித்தார்கள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது போன மாசம்தான் எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அது ரொம்பவே எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. எங்க அம்மா கிட்டத்தட்ட 7 கிலோ குறைஞ்சு போயிட்டாங்க. அண்ட் என்னோட வெயிட் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. பிகாஸ் ஆரோக்கியங்கிறது மனசு மட்டும் பாதிக்கிறது கிடையாது, நம்ம உடலையும் சேர்த்து அது பாதிக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டங்கள் அதிகமாயிட்டே போச்சு. எனக்கு 21 வயசு இருந்தப்ப எனக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த உறவுல அன்பே இல்லை. தன்னோட அடையாளத்தை ஏற்படுத்துற விஷயத்துல அந்த உறவு அறுந்து போச்சு. எனக்கு கல்யாணம் ஆகி 19 மாசத்துக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் போயிட்டு இருந்தேன். அது என்னன்னா, அது என் கணவரோட மரணம். நான் ஸ்கூல்ல இருந்தப்ப வேற எந்த நண்பர்களோடையும் என்னால் இணைய முடியலை. நான் செய்யாத விஷயங்களுக்காக என் மேலே பழி சுமத்த முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. அடிக்கடி நான் தப்பு பண்ணுறவளா என்னை உணர வைக்க முயற்சி செய்வாங்க. நான் ஸ்கூலில் எப்போவுமே என் போர்வையை இழுத்து மூடிட்டு நிறைய அழுதுட்டு இருப்பேன். மனசு ரீதியா ரொம்ப திடமா உறுதியா இருக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன்னா என்ன யோசிக்கிறோமோ அதுவே உங்க வாழ்க்கையா மாறும். சொல்லப்போனா அந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்பவே தைரியம் தேவைப்படும். என்னோட வாழ்க்கையை அதோட முடிக்கிறது தான் என்கிட்ட இருந்த ஒரே வழியாக இருந்துச்சு. முடிச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். பறவைகள் எப்பவும் விதைக்கிறதும் இல்ல, அறுக்கிறதும் இல்ல. அதையே தேவன் பசியா எப்பவும் விடாதப்ப நம்ம எல்லாரையும் எப்படி பசியோட விடுவார்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சம் வந்தது மாதிரி எனக்கு தெரிஞ்சது. இப்ப நான் ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். அப்ப இதே நல்ல நினைவுகளோடு ஒரு நம்பிக்கையோட ஒளி எனக்கு கிடைச்சது. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கறதையும், எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்கறதையும் நான் நிறுத்திட்டேன். ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க என்ன பாத்தீங்கன்னா என்னோட தரிசனம் ரொம்ப தெளிவா இருந்த மாதிரி நான் உணர்ந்தேன். போனதெல்லாம் போகட்டும், வாழ்க்கை எப்போதும் இதே மாதிரி இருக்காது, அது எல்லாமே தேவனுடைய விருப்பம்னு நான் முடிவு பண்ணிட்டேன். முன்னாடி என்ன நீதிமான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன். நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். என்னை யாருமே நேசிக்கலன்னு நான் நினைச்சேன். ஆனால் நான் இயேசுவை சந்திச்சப்ப என் வாழ்க்கையே மாறிடுச்சு. அவர் என்னை மறுரூபப்படுத்தினாரு. அது எனக்கு நம்பிக்கையை தந்துச்சு. மிக்க நன்றி நண்பர்களே. நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே எங்ககிட்ட நேர்மையாக நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. மிக்க நன்றி. உங்கள் ஒருத்தருக்குமே நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கும்போது, கர்த்தருடைய கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கும்போது அது மாறுறதை எங்களால் பார்க்க முடியுது. உங்கள் ஒருத்தருக்கும் வேறு வேறு அனுபவங்கள் இருந்ததுனால வேறு வேறு பயங்கள் இருந்தது, அதையும் எங்களால் பார்க்க முடியுது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அதிலிருந்து மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. அதனால் மிக்க நன்றி. தேவன் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் நமக்கு எதிர்காலமாக இருக்கிறார். அவரே அல்ஃபாவும் ஒமேகாவுமாக இருக்கிறார்.
அவரே தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார். அவர் கரத்தில் நம்முடைய எதிர்காலம் இருக்கும்போது பாதுகாப்பாக இருக்கும். நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் என்றென்றைக்கும் இருக்கிறவர் ஆண்டவரே. நீங்கள் தான் தொடக்கமும் முடிவுமாக இருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. எங்கள் எதிர்காலத்தை உங்கள் கையில் வச்சுருக்கீங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லா விஷயங்களும் எங்கள் நல்லதுக்காக நீங்கள் வச்சுருக்கீங்க. எங்களுக்கு நீங்கள் வச்சிருக்கிற திட்டம் தீமைக்கு இல்லை ஆண்டவரே. பிரகாசமான எதிர்காலத்துக்கு தான் நீங்கள் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கீங்கப்பா. இந்த வாக்குறுதியை நாங்கள் பிடிச்சுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை உங்கள் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. அப்பா, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அவங்க மனசில் எந்த விதமான பயம் இருந்தாலும், எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தாலும் நீங்கள் போக்குங்க சுவாமி. உம்மால் கூடும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பலப்படுத்துங்க கர்த்தாவே. என்ன தேவையாக இருந்தாலும் நேர் அறிவீர் சுவாமி. அப்பா, நீங்கள் அவங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தாங்க கர்த்தாவே. பயங்கள் நீங்கட்டும் கர்த்தாவே. மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவராகவே இருக்கிறார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 Peter chapter 5 verse 7. நம்முடைய குடும்பத்தை பற்றி, நம்முடைய குழந்தைகளை பற்றி, நம்முடைய வேலைகளை பற்றி, நம்முடைய உடல் சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை பற்றி எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. அவர் விசாரிக்கிறவர் ஆனபடியினால் எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். நம்முடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க நாம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். எந்த பயமும் நமக்கு இனி தேவையில்லை. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ராஜேஷ் அவங்களுடைய சாட்சியை நம்ம பார்த்தோம். எதிர்காலத்தை குறித்த பயம் அவரை விட்டு எப்படி நீங்கியது, தேவ பிரசன்னம், தேவ கிருபை எப்படி அவரை மாற்றியது அப்படிங்கிறத பார்த்தோம். அது மட்டும் இல்லை, தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு. இந்த வாக்கு உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். உங்களுடைய வாழ்க்கை அவர் கையில் ஒப்பு கொடுங்கள். இதை தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்த்தோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.